முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை அடுத்து அடுத்த கட்டமாக இது தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது உள்ளிட்ட பல கேள்விகள் தான் எழுகின்றது. ஏனென்றால் 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர், 2001, 2014 உள்ளிட்ட 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவின் பொருளாளராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக இருந்தவர், தொடர்ந்து திமுக எதிர்ப்பையே பிரதானமாக கொண்டு சட்டசபையில் பேசியவர் உள்ளிட்ட மிக முக்கிய ஒரு தலைவராக அறியப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் யாரும் எதிர்பாராத வகையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டது என்பது தமிழக அரசியல் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை நடக்காத மிக முக்கிய ஒரு திருப்பு முனையாக தான் இது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரையில் இந்த முறை 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மிக முக்கியமான வியூகங்கள், நடவடிக்கைகள், செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேமுதிக எந்த கட்சியோடு இணைய போகிறது, கிட்டத்தட்ட அதிமுகவோடு தேமுதிக இணைய போகிறது என்று உறுதியாகிவிட்டது என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஒரு பெரிய ட்விஸ்டாக திமுகவில் தேமுதிக இணைந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மிக முக்கிய சாணக்கியத்தனமாக தான் பார்க்கப்பட்டது. யாரும் எதிர்பாராத வகையில் தேமுதிகவை திமுகவோடு கூட்டணி அமையக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் தனி கட்சியாக, தனி அணியாக செயல்பட போகிறார். தனி கட்சி தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் கணிசமான சில தொகுதிகளில் போட்டியிட போகிறார். தன்னுடைய செல்வாக்கை காண்பித்து அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போகிறார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை தவிடுபொடியாக்கி முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவோடு இணை வைத்திருக்கிறார். கூட்டணி அல்ல, கட்சியிலே இணைந்து விட்டார். அந்த அளவுக்கான ஒரு சாணக்கியத்தனத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டு இருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாகவே 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் எந்த அளவுக்கு மிக முக்கிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. திமுகவில் தன்னை இணைய வேண்டும் என்று திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே அதிமுகவில் தொடர்ந்து சட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக 2017 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை 2021 வரை துணை முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தார். சரியாக 2022 ஜூலை 11 என்றுதான் அதிமுகவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். அதிமுகவின் பொதுக்குழு நடந்தது. அந்த கூட்டம் மிகப்பெரிய கலைவரமாக மாறியது நம் அனைவருக்கும் நினைவில் இருக்கும். ஓ பன்னீர்செல்வம் மீது காலி வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி வீசப்பட்ட உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. இது அரசியலில் மிக முக்கிய ஒரு நகர்வாகவே பார்க்கப்பட்டது. அப்போ ஒற்றை தலைமை வேண்டும், இரட்டை தலைமை என்பது அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கும். ஒற்றை தலைமை வேண்டும் என தொண்டர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் நீக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தி என்பது அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2022 ஆண்டு ஜூலை 11 என்று அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு என்டிஏவோடு இணைந்து செயல்பட்டு வந்தார். பாஜகவோடு இணக்கமான சூழலை தொடர்ந்து அவர் கடைபிடித்து வந்தார். அதனால பாஜகவோடு இணைவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் ஓபிஎஸ் தன்னோடு இணைப்பதற்கான எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. ஓபிஎஸ்க்கு ஆதரவாக எந்த நிலைப்பாடும் எடுக்கப்படவில்லை. இது ஓபிஎஸ் மற்றும் அவருக்கு ஆதரவாக கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை, ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தொடர்ந்து பாஜகவை நம்பி இருந்தார் ஓ பன்னீர்செல்வம். பாஜகவோடு இணையலாம் அல்லது பாஜகவோடு கூட்டணி அமைக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு வியூகங்களை மேற்கொண்டு வந்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதற்கு பாஜக துணை புரிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு எண்ணங்களோடு அவர் செயல்பட்டு வந்தார். என்ற இதுக்கு முன்னர் கூட அவர் அதிமுகவோடு இணைந்ததற்கான காரணம், தர்ம யுத்தம் மேற்கொண்டதற்கான காரணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் குறித்து பேசும்போது அதில் பாஜகவின் தலையீடு இருந்தது. பாஜக இதில் தலையிட்டார்கள். பிரதமர் மோடி கூறியதாலேயே நான் அதிமுகவில் இணைந்தேன் என்றெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருந்தார். அப்படி என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதில் பாஜகவும் அதில் தலையீடு இருந்தது என்றெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். இப்படியாக ஒரு சூழ்நிலையில் பாஜகவின் ஆதரவாகவே ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டு வந்தார். அதனால் பாஜக அவரை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை என்டிஏ என்ற கூட்டணி அமைத்து அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைத்து செயல்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஐ அவர்களும் யாரும் எதிர்பாராத வகையில் ஓபிஎஸ்ஐ பாஜகவும் கண்டுகொள்ளவில்லை. இதெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தி என்பது ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டது. அதனால் என்ன செய்ய போகிறார்? மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும், அதிமுக சேர வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கைவிட்டு விட்டாலும் கூட பாஜக தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், பாஜக இந்த விவகாரத்தை தங்கள் சாதகமான முடிவு எடுப்பார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து எதிர்பார்த்து வந்தார் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் அதிமுகவும் அவர் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை, பாஜகவும் அவர் கை கொடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய அதிருப்தியாக பார்க்கப்பட்டது.
அதன் தொடர்ச்சியாக தான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தான் என்டிஏவிலிருந்து ஓபிஎஸ் விலகினார். விலகிய பிறகுதான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. ஓபிஎஸ் நிச்சயமாக என்டிஏ இணைவார் என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடு என்பது அவருடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகளும் மாற்றுக் கட்சி இணைய தொடங்கினார்கள். ஜேசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பல முக்கியமான நிர்வாகிகள் மாற்றுக் கட்சி இணைய தொடங்கினார்கள். அப்படி ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டாரா என்ற கேள்விதான் எழுந்தது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் திமுக இணைந்த போது கூட ஓபிஎஸ் நல்ல முடிவு எடுப்பார், அவர் திமுக இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது என்றெல்லாம் தொடர்ந்து அவர் பேசி வந்தார். ஆனால் இது எப்படி சாத்தியம்? 3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தவர் எப்படி திமுக இணைவார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் அனைவருக்கும் இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது என்பதுதான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய மிக ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதா இருந்தபோதே முதலமைச்சராக இருந்தவர், அதிமுக மிக முக்கிய பொறுப்பில் வகித்தவர், தற்போது திமுக இணைந்திருக்கின்றார் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் இது. என்றென்றும் இந்த நிகழ்வு என்பது பேசப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு மிக முக்கியமான நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. 2017 யூபிஎஸ் முதலமைச்சரான பிறகு தொடர்ந்து 2017 முதல் 2021 ஆண்டு வரை துணை முதலமைச்சராக பொறுப்பு வகித்து வந்தார் ஓ பன்னீர்செல்வம். இப்படி அதிமுக மிக முக்கிய நபராக இருந்த தலைவராக இருந்த ஓபிஎஸ் இன்று திமுக இணைந்து இந்த நாள் முதல் அவர் திமுகவுடைய கொடி, திமுகவுடைய கரை வேட்டி துண்டுகளை அணியிருக்கிறார். திமுக பெருமைகளையும் திமுகவுக்கு சாதகமான பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து பல்வேறு அரசியல் நிபுணர்கள் நம்மோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.